எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி உங்களுக்கு நான் மட்டன் பிரியாணி செஞ்சு காமிக்கிறேன். சீரக சம்பா அரிசியில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம என்னென்ன தேவையானது பார்த்துக்கலாம். மட்டன் பிரியாணிக்கு புதினா கொஞ்சம் ஆஞ்சி எடுத்து அலசி வச்சுக்கிட்டேன். ஒரு அழகுக்கு 2 பச்சை மிளகாய் கணக்கு. நான் 3 அழகுக்கு சீரக சம்பா அரிசிக்கு 6 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி 2 துண்டு தோல் சீவிய இஞ்சி எடுத்துக்கோங்க. பூண்டு பாருங்கள், ஒரு முழு பூண்டு பிடிச்சி வச்சுக்கிட்டேன். சரிங்களா? வெங்காயம் ஒரு அழகுக்கு பெரிய சைஸ் வெங்காயம் இருந்தால் ஒரு அழகுக்கு ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ்னால் 2 வெங்காயம். இதில் ரொம்ப பொடி வெங்காயனால ஒரு 3 நாள் ஒரு அழகுக்கு வெங்காயம்னு சொல்லி கணக்கு பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வெங்காய சைஸை பொறுத்து எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் போதும். ஒரு அழகுனா உங்களுக்கு 200 கிராம்ஸ் வரும் இல்லையா, 200 கிராமு. ஸோ ஒரு அழகு கணக்கு அதுக்கு. இது தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் அதே தான், பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி போதும். இது மீடியம் சைஸ் தக்காளினால நான் 2 தக்காளி பெரிய தக்காளி, ஒரு 2 சின்ன சின்ன மீடியம் சைஸ் 4 தக்காளியாக ஆஞ்சி எடுத்துக்கிட்டேன். நான் இப்போ கறி எடுத்துருக்கேன். ஆக்சுவலாக மட்டன் இது 3/4 கிலோ எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி பிரியாணி போட்டிருக்கேன், ஆனால் குக்கரில் செஞ்சதில்லை, பாத்திரத்தில் செஞ்சேன். இது ஆக்சுவலாக கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். ஒரு கட்டி தயிர் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா இது வாஷ் பண்ண சொல்ல சின்ன சின்ன முடி இருக்குங்க கறியிலலாம், அதெல்லாம் பார்த்து வாஷ் பண்ணணும். ஏன்னா இது கொஞ்சம் காரம். இதில் நம்ம ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஊறட்டும். நம்ம எண்ணெய் வெங்காயம் எல்லாம் வதக்கி எடுக்கிற வரைக்கும் இது அப்படியே இந்த உப்புல மிளகாத்தூள்லாம் ஊறலாம். கொஞ்சம் கறி டேஸ்ட்டாக இருக்கும். தனியாக சப்புன்னு தெரியாது இல்லையா, அதுக்காக இது போடுறது, வேற ஒன்றுமே இல்லை. இது கூட கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நீங்கள் இது பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நல்லாயிருக்கும் கறி சாப்பிட்றதுக்கு. இன்னும் கறியில் தண்ணியில் நல்லா இழுத்துட்டே போடுங்க. இது அப்படியே தண்ணி கொஞ்சம் இருக்கு. இது அப்படியே ஊற வச்சுட்டு நம்ம அடுத்து பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் தாளிச்சுக்கோங்க, நல்லெண்ணெயை தவிர. ஏன்னா அது கொஞ்சம் வேற மனம் மாறிடும்ல, அதனால். அப்படியே இந்த வெங்காயம் ஃபுல்லாக அப்படியே ஃபுல் தீயிலே நல்லா தீஞ்ச மாதிரி நல்லா உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க. நீங்கள் சும்மா கலரி கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கோல்டன் ப்ரௌன் வராது, வெங்காய கலரு. அந்த அளவுக்கு நல்லா வந்தாதான் இந்த மட்டன் பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு அதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்குறது. பாருங்கள், சூப்பராக கலர் வந்திருக்கு. அடுத்து இந்த பக்கமாக கொஞ்சம் நல்லா வெங்காயத்தை நம்ம கலரி கொடுத்தோன்னா மீதி இருக்க வெங்காயமும் அதே கலரே மாறிடும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா அந்த ப்ரௌனிஷ் கலர். இன்னும் கொஞ்சம் ஓரமாக தள்ளுறான்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைப்பா, ஒரு லவங்கம், கொஞ்சம் பிரியாணி இலை, 2 ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே போட்டோன்னா இந்த வெங்காயத்தோடு அதுவும் தீஞ்சிடும் இல்லையா, அதுவும் கருத்து போயிடும். ஸோ இது மட்டும் தனியாக போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் பொரிஞ்சு வந்தோடனே இஞ்சி, பூண்டு, புதினா, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுக்கலாம். ஓகே, இஞ்சி பூண்டு விழுது. நான் இன்னும் சீரக சம்பா அரிசியை ஊற வைக்கலைங்க. ஏன்னா அது ரொம்ப சீக்கிரம் சட்டுன்னு சாதம் ஊறிடும்.
ஸோ இதை முடித்து நான் குக்கரை க்ளோஸ் பண்ண சொல்ல அரிசி ஊற வச்சுட்டேன்னா நம்ம இது வெயிட் இறங்கி நம்ம எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க, ஏன்னா அது அடி பிடிச்சிடுவோம் கடைசியாக நம்மளுக்கு. இப்போ கேஸ் ஸ்லோ பண்ணிட்டேன். கொஞ்சமாக இங்கே எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் அடி பிடிக்காமல் இருக்கேன், இல்லைன்னா நான் கடைசியாக அடி பிடிச்சிடும் குக்கர். அக்கா புதினா, அப்படியே அப்படியே வர ஆஃப் பண்ணி தானே இருக்குது. ஆன்ல இருக்குதா? ஆன்ல இருக்கு. போட ஆன் பண்ணு. தக்காளி போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. தயிர், நம்ம ஆல்ரெடி வந்து இதுலேயும் தயிர் போட்டிருக்கோம். தயிர் போட்டிங்கன்னா இன்னும் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பக்கம் இருக்கட்டும். மிளகாய்த்தூள் போடணும். நம்ம தோராயமாக ஒரு அழகு ஒரு அரை கரண்டி ஸ்பூன் மிளகாய்த்தூள் அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க. கூட கொஞ்சம் கரம் மசாலா போட போகிறோம். கரம் மசாலா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. சில பேருக்கு அந்த டேஸ்ட் பிடிக்குமோ பிடிக்காதோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஸோ எல்லாம் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் பாத்திரம். இப்போ கரெக்டாக வந்துடுச்சு பாருங்க. நீங்கள் மிளகாப்பொடி கொஞ்சம் அந்த எண்ணெயிலேயே போட்டு வதக்குறீங்கன்னா கலர் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் கொஞ்சம் தக்காளியெல்லாம் ஒதுக்கிட்டு அந்த எண்ணெயில் போட்டேன். எல்லாம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா அந்த தண்ணியில் கூட நீங்கள் எவ்வளோ உப்பு இருக்குன்னு பார்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்குது. தூக்கலாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அந்த அரிசி. இப்போ நான் வந்து கறி போட்டுறேன். சீரக சம்பா பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா பாசுமதி ரைஸ் பிரியாணி பிடிக்காது. ஆனால் இது அவ்வளோ நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 3 நாள், ஏன்னா மட்டன் கொஞ்சம் வேகணும், அதனால் வந்து ஒரு 5 விசில் அந்த மாதிரி விட்டுடலாம். சரிங்களா? நீங்கள் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் பார்த்துருங்க. கொஞ்சம் லைட்டாக தயிர் சேர்க்கனாலும் ஒரு 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா பளபளன்னு வரும் உங்களுக்கு.
சரி, இந்த ஒரு இது வந்து சீரக சம்பா அரிசிக்கு ஒரு அழகுக்கு ஒரு டம்ளர் அப்படின்னு. இப்போ நான் 3 அழகுக்கு 3 டம்ளர் எடுத்துக்கிறேன். அரிசி நீங்கள் போடுறதுக்கு மேலே தண்ணி மேலே இருக்கணும், அதுதான் கணக்கு. சும்மா இது வந்து இது பெரிய டம்ளர்னாலும் ஒன்று, சின்னதாக இருந்தால் 1.25 கிளாஸ் எடுத்துக்கணும். ஆல்ரெடி வந்து 2 கிளாஸ் ஊற்றிட்டேன், இது 3 கிளாஸ். ஏற்கனவே நான் வந்து கறி தயிரெல்லாம் ஊற்றி இருந்த தண்ணியும் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே ஊற்றுனது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நான் 3 கிளாஸ் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். அரிசி போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு தண்ணி மேலே வரணும். இல்லைன்னா ஒரு அரை கிளாஸ் சேர்த்துட்றேன் நான். மொத்தம் பார்த்தீங்கன்னா 1.25 சொல்லிட்டு கணக்கு. நீங்கள் அந்த தயிர் தண்ணி ஊற்றுனதும் சேர்த்து அதுக்கேற்ற மாதிரி கணக்கு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை விசில் வந்து ஒரு 5-6 விசில் விட்டு மட்டனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அரிசி, இப்போ நான் அதை மூட க்ளோஸ் பண்ண சொல்ல சீரக சம்பா அரிசி நான் ஊற வைக்க போகிறேன். சரிங்களா? ஃபுல் ஸ்டீம் வச்சு விட்ருங்க. விசில் வந்து ஒரு 5-6 விசில் வரட்டும் உங்களுக்கு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து இது நீங்கள் பேக்கெட்லேயும் விற்கிது, லூஸ்லேயும் விற்கிது, எதில் வேணால் வாங்கிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு ஒரு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இன்னொரு வாஷ் தண்ணி எடுத்து ஊற வச்சுருங்க. ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணிவிடுங்க, தண்ணி எடுத்து ஊற வச்சுருங்க. இது 10 நிமிஷம் அந்த குக்கர் விசில் வர வரைக்கும் இது ஊறிடும். நீங்கள் அதுக்கப்புறம் இன்னொரு ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணதுனால நீங்கள் அதை வெடிக்கட்டிட்டு அரிசி போட்டுடலாம். அப்படியே நம்ம பிரியாணிக்கு தயிர் பச்சடி, தயிர் எடுத்துக்கு கொஞ்சம் உப்பு. நான் இன்னைக்கு கோவக்காய் தயிர் பச்சடி செய்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி மெலிசாக அரிஞ்சு ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டு ஊற வச்சுருங்க, நல்லாயிருக்கும். வேணான்றவங்க வெங்காயம் போட்டுக்கலாம். இது அப்படியே சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். வெள்ளரிக்காய் மாதிரியே தான் இருக்கும் இதுவும். நல்லா போட்டு ஊற வச்சுட்டு சூப்பராக தொட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் இது கோவக்காய் தயிர் பச்சடி. சரி வாங்க, நாங்கள் அதுக்கு ரொம்ப அங்கே பிரியாணி விசில் ஆஃப் பண்ணியாச்சு. அடுத்து அரிசி போடலாம். அரிசியை வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். நல்லா 5 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேங்க. மட்டன் நல்லா வேகணும் இல்லையா? கலரே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அரிசி போட சொல்ல ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. தெரியுதுங்களா? அரிசிக்கு மேலே தண்ணி இருக்கு பாருங்க. இதுதான் அளவுங்க. இப்போ இதுக்கு தண்ணி நம்ம திருப்பி தேவைப்படாது. நீங்கள் உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. சும்மா அப்படி முன்னமே எல்லாத்தையும் கலரி கொடுத்துட்டு திருப்பி 2 விசில், கரெக்டாக 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். டீ ஃபுல்லாக வச்சுக்கோங்க. 2 விசிலுங்க, நிறுத்திடுங்க. நல்லா சூப்பராக வந்திருக்குங்க. எல்லாமே வந்து அந்த தண்ணி அளவுலாம் பர்ஃபெக்டாக இருக்குது. நான் வந்து கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக வந்து பசங்களுக்கு பசிக்கிறதுனால குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டேன். நீங்கள் அந்த வெயிட் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். அடியில் இருக்க மசாலாலாம், ஏன்னா குக்கர்னால உங்களுக்கு மசாலா அடியில் தங்கிடும். கொஞ்சம் அடி பக்கம் உள்ள கரண்டி விட்டு கொஞ்சம் மேலுக்காக வந்து அரிசி உடையாமல் பூ மாதிரி எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி சூப்பராக இருக்கும். எல்லாருமே நல்லா செஞ்சு பார்த்துட்டு இந்த கரெக்டான அளவு பர்ஃபெக்டான நான் எவ்வளோ மெஷர்மெண்ட் சொன்னோம் அதே அளவுக்கு ஒன்று செஞ்சிங்கன்னா பிரியாணி கட்டாயம் நல்லா வரும். குக்கரில் அடி பிடிக்காமல் வரும், அதுதான் மெயின். அடி பிடிக்காமல் எடுக்கலாம். 2 விசில் மேலே விடாதீங்க, ஏன்னா சீரக சம்பா அரிசினால் சீக்கிரமே உங்களுக்கு வெந்துடும். இது கூட நான் கோவக்காய் பச்சடி, முட்டை எல்லாம் வச்சு
சூப்பராக வந்திருக்குங்க மட்டன் பிரியாணி. இதுக்கு வந்து நான் கோவக்காய் பச்சடி, ஏன்னா எப்போவுமே நம்ம ஆனியன் பச்சடியே சாப்பிட்றதுனால கோவக்காய் பச்சடி செஞ்சேன். அதுவும் நல்லாவே வந்து அந்த தயிரில் ஊறி நம்ம அந்த பிரியாணியோட சேர்த்து சாப்பிட சொல்ல சூப்பராக இருக்குது. அப்படியே சாப்பிட்றதுக்கு அருமையாக வந்திருக்குங்க. நிஜமாகவே சொல்கிறேன், எல்லா டேஸ்ட்டுமே கரெக்டாக பர்ஃபெக்டாக. உப்பு, காரம், கரம் மசாலா நான் சொன்ன மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டிங்கனாலும் அது நல்லா இருக்காது. இதோட நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.